ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை சுகமாய் வழி நடத்தியிருப்பார் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, மகன் சதீஷ்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, தேவன் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவர் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவங்களோடு இடைப்படுங்க, அவங்களோடு பேசுங்க. நீங்கள் இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கிளேசங்கள், பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு என் தேவன் ஒருவர் மாத்திரமே ஆறுதல் படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சதீஷ்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சிலுவையில் மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, பெரிய கால் நடப்பித்துக் கொடுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ள போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜூலை மாதம் இந்த 2ஆம் வாரத்திலும் கூட அவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் அவரை துதித்து கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாமா? இந்த பாடலிலும் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்கு, அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு உண்மையானவே ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ அவருடைய மேன்மைகளை சொல்லி நாம் அவரை துதித்து நாம் அவரை ஆராதிப்போம். இந்த பாடலையும் கூட சேர்ந்து பாடுங்க. தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. ஓ தேவரீ நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். கடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஓ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாம் சொல்லமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்?
தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல ஒருவருமே கிடையாது. நம்ம எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாமா? தேவரீர் எங்கள் தடைகளை மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தூக்கி சுமக்கிற தேவன் நீங்க ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நிகராக நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவரே எந்த ஒரு பொருளையும் கொண்டு வர முடியாது ஆண்டவரே. எல்லாம் மாறி போனாலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மாறாதவர் ஆண்டவரே, எங்களை மறக்காத தேவன் நீங்க ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு சொல்லாமா ஆண்டவரே, மனிதருடைய அன்புகள் மாறினாலும் ஆண்டவரே, யார் எங்களை மறந்து போனாலும் எங்களை தூக்கி சுமந்தவர் நீங்க ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே நீங்க ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம துதிக்கலாமா? ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லாமா ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே தூக்கி சுமந்திரே, எங்கள் வாழ்நாள் முழுதுமாக எங்களை தூக்கி சுமந்திரே ஆண்டவரே. ஆண்டவரே பயம் இல்லாம உங்க தோள்கள் மேல் நாங்க இருப்போம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லாமா, தூக்கி சுமந்திரே, தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமந்தீரே, தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், எல்லாம் சொல்லாம ஆண்டவரே, தூக்கி சுமப்பீரே, எங்களை சுமந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தோள்களின் மேலே இருப்போம் ஆண்டவரே. தோள்களில் நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயமின்றி வாழ்ந்திடுவேன். எல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லாமா, தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை தோள்களின் மேலே பயமின்றி நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. குழப்பங்கள் எங்களை சூழ்ந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே போராட்டங்களின் மத்தியில் இருந்தாலும் யூத ராஜசிங்கம் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை நடத்துக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீங்கள் தூக்கி சுமக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குழப்பமான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுதுமாக உங்களுடைய பிரசன்னத்தை நீர் ஆண்டவரே அப்பா காணும்படியாய் செய்த உதவிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். செய்தி பகுதியில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆண்டவரே தேவதாசன் மூலமாய் மறைத்து நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்பொழுதும் நாம் செய்தி கடந்து போவோம். இந்த மாதம் நாம் கேட்டு வருகிற பிரகாரமாய் உங்களுடைய வேதாமத்தை கொலேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 17 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Colossians chapter 3 verse 12 to 17. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுமுள்ளவர்களுமாய் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடனே பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு கீழாக நாம் கடந்த 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம் செய்திகளை கேட்டோம். இந்த மாதத்தினுடைய தலைப்பே நான் இப்படியாக போட்டேன், நெகட்டிவ் பிஹேவியர் டு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ். எதிர்மறையான நடத்தையிலிருந்து நேர்மறையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ரிஃப்ளெக்டிங் எ சேஞ்ச் இன் ஐடென்டிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னோம். அது மாத்திரமல்ல, we have to please God. தேவனுடைய விருப்பத்தை அறிந்து தேவன் விரும்புகிற பிரகாரமாய் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் வாரத்தில் பார்த்தோம். அது 1ஆம் தேதி பார்த்தோம். முதல் வாரத்தில் நாம் இப்படியாக செய்தியை பார்த்தோம், நாம் putting on virtues, நம் நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவளாய் நற்குணங்களை அடையக்கூடியவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கீழாக நாம் சில காரியங்களை பார்த்தோம். ஆவிக்குரிய கனிகள், ஆவியினுடைய சந்தோஷம், பரிசுத்தம், விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்களை, நாணம், இவைகளெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி போன வாரம் செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 17ஆம் அதே 3ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். சோ இரண்டாவது குணாதிசயம், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஒரு சபையில உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இரண்டாவது காரியம், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்க கூடியவளாக இருக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவமாக இருக்கலாம். அநேகர் நம்மை காயப்படுத்தியிருப்பாங்க, அநேகர் நம்மை வேதனைப்படுத்தியிருப்பாங்க, அநேகர் நமக்கு விரோதமாய் செயல்பட்டிருப்பாங்க, அநேகர் நம்மை அநேக விதங்களிலே நம்மை தாக்கி நம்மை கீழ்த்தரமாய் நடத்தியிருப்பார்கள். அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கும் போதே நமக்கு கோபம் வந்துவிடும். ஏன் நான் அவனை மன்னிக்க வேண்டும், ஏன் அவளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தடவை நாம் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள், ரொம்ப அழகாக பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமானதாய் காணப்படுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் மரிப்போம் என்றால் கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தமாகுவது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், எல்லாம் ஃபைன். If you can't forgive someone, நீ உங்க வாழ்க்கையை ஒருவரை மன்னிக்க முடியாமல் இருப்பீர்கள் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிவிடும். வேதத்தில் அநேக காரியங்கள், நான் இப்படியாக ஒரு இடத்துல போட்டிருக்கேன், ரட்சிப்பு இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்ற அந்த மனம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் மன்னிப்பை கட்டாயம் நாம் அடைய வேண்டும். மன்னிக்க கூடியவளாய் மாறும்போது தான் உண்மையான ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற முடியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் உங்களுடைய மனதில் காயப்படுத்தியிருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கலாம். அவளை மன்னிக்க முடியாதபடி அநேக கசப்புகளோடு, அநேக வேதனைகளோடு, அநேக கோபத்தோடு ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே, கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நான் மன்னிக்கத்தக்கதாய் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தை கட்டளையிடுங்க என்று சொல்லி நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சிலுவையில் பட வேண்டிய வேதனைகள், நீங்களும்
நீங்களும் நானும் பட வேண்டிய தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால, அவர் நம்மை மன்னித்ததுனால இன்றைக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றுகிறோம். வாசிக்கலாம், சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார். வாசிங்க 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், நீங்க நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நீங்க மன்னிக்கிறதுல உண்மை உள்ளவரா இருக்கீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற நோக்கம் என்ன? தாவீது அது அறிந்திருக்கிறபடியால் அவர் சொல்றாரு, நாம நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் உடனே நீ மன்னிக்கிறதுல நீர் உண்மை உள்ளவரா, நீங்க அதிக வேகம் உள்ளவராய் என்னை மன்னிக்கிற நான் தேடும் போது என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதில் நீங்க உண்மை உள்ளவரா இருக்கீங்க என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய மீகா இப்படியாக எழுதுகிறார் அவருடைய புஸ்தகத்தில். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா. மீகா அதை எழுதும்போது கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை அழகா வெளிப்படுத்துகிறாரு. அவர் இப்படியாக சொல்கிறார் அவருடைய வசனத்தில் 18ஆம் வசனத்தில், தமது சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீர் உமக்கு ஒப்பானவன் யார்? அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அவர் உங்களை மன்னிக்கிற கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மீகா தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் உங்கள் மேல என் மேல கோபம் வைத்திருப்பார் என்றால் நாம் அவருடைய சன்னிதானத்தில் போய் அவரை ஆராதிக்க முடியாது, அவரை தேட முடியாது, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாமல் போயிருக்கோம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்ம எல்லா விதத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய சன்னிதானத்தில் அவரை கூப்பிடுவதற்கான விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கார். மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போன போது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்தில் இப்படியா போட்டிருக்குது, அவர் திரும்ப நம்மேல் இறங்கக்கூடியவராக இருக்கார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். அப்படின்னா ஒரு நாளும் அவர் மறுபடியும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளாதபடி அவர் மன்னித்து நம்ம அவர் ஏற்றுக்கொள்கிறது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மீகா விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்குதா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசியாக எரேமியா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவங்களுடைய அக்கிரமங்களை நினையாமல். இதுதான் எரேமியாவினுடைய அனுபவம். கிறிஸ்துவை பற்றி அவர் தெரிந்து கொண்ட காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, இனி ஒருவன் அயலானை பார்த்து சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று அவன் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் அவன் பாவத்தை மன்னித்து அவன் அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன். நான் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன். சோ அவர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை உடையவளாய் கிறிஸ்துவினுடைய பண்புகளை உடையவளாக இந்த மாதம் நம்ம பார்த்து வருகிற பிரகாரமாய் தேவனுடைய குணாதிசயங்களை தரித்து கொண்டவளாய் இருக்கும்போது நீங்கள் எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்காக. கிறிஸ்து இயேசு விரும்புகிற காரியம் என்ன? நாம் மற்றவர்களை மன்னிக்க. போன வாரம் பார்த்தோம், புட்டிங் ஆன் வர்ச்சுவஸ், நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நற்குணங்களை அடையக்கூடியவளாக இருக்க. இரண்டாவது காரியம், இந்த வாரம் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிக்க உண்மை உள்ளவளாய் மன்னித்து மறக்கக்கூடியவளாய் நாம் இருப்போம். ஒருவேளை இது பேசிக் கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, அநேக கசப்புகளோடு, அநேக பிரச்சனைகளோடு, அநேக வேதனைகளோடு
பிரச்சனைகளோடு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் வந்திருப்போம் என்றால் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் ஒரு ஓரத்தில் வைத்து, ஆண்டவரே கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நான் மன்னிக்கக்கூடியவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து உங்களை வழி நடத்தி விசேஷித்த விதமாய் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கிறிஸ்துவுக்காய் வாழுவோம். அவருடைய குணாதிசயங்களை அடைவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அவர் நிச்சயமாகவே நம்மை அவர் ஏற்ற பாத்திரமாய் வணையக்கூடிய உண்மை உள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணாதிசயங்களை தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்களுடைய சபையின் வளர்ச்சியில, எங்களுடைய தனிப்பட்ட விதங்களில இன்னும் அதிகமாய் தேடக்கூடியவளாய், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடியவளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்க. அவங்களோடு நீங்க பேசினதுக்காக நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய பண்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக சேப்பரப்படினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.